ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான சட்னி, அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சட்னி தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூலிகை சட்னி. இப்போ தான் போய் மாடி தோட்டத்தில் போய் நம்ம வீட்டு மூலிகைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேங்க. என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து கருவேப்பிலை, இது வந்து நம்ம ராமர் துளசி பறிச்சிருக்கேன். அது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. கிருஷ்ண துளசினா ரொம்ப ஸ்மெல், ரொம்ப ஹெவி ஸ்மெல் இருக்கும். அதே இது கருந்துளசினா ரொம்ப காட்டன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ராமர் துளசி வந்து இந்த மாதிரி சட்னி ஐட்டம்ஸ்லாம் செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓமவல்லி இலை, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் மல்லி இலை, இவ்வளவும் வந்து போட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதோடு சேர்த்து நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி, உளுந்தம்பருப்பு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், காரத்துக்கு எடுத்து வைக்காமல் விட்டுருக்கேன். வத்தலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? முதல்ல வந்து எதை போடணும்? ஆயில் ஹீட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம் ரெண்டு போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எந்த சட்னி செஞ்சீங்கனாலும் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து சும்மா மாசாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் லைட்டாக வதக்கலாம் போதும். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கொஞ்சமாக காரத்துக்கு வத்தல் போட்டிருக்கேன். அந்த வத்தலோடையே சேர்த்து தக்காளியை கட் பண்ணதையும் போட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும். இதோட கொஞ்சமாக நான் மிளகாய் பொடி சேர்க்குறேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக தெரியும். ஏன்னா காஷ்மீரி சில்லி இதில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு பொடியில் ஒரு 90% வந்து தக்காளி குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மூலிகைகளை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த மூலிகைகள் வதங்கி வரவும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரவும் சரியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் இதை வதக்க வேணாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஏன்னா அந்த மூலிகைகளை ரொம்ப வதக்க தேவையில்லை, பச்சையாகவே அரைக்கலாம். இது எல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடியது தானே. இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் நம்ம உளுந்து மட்டும் வறுத்துக்கலாம். இந்த உளுந்து போடாமலும் செய்யலாம். நான் வந்து எல்லா சமையல்லையும் இந்த கருப்பு உளுந்து இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா ஒரு மாதிரி அது வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது கருப்பு உளுந்து வந்து முதுகெலும்புக்கு ரொம்பவே நல்லது பார்த்தீங்களா, அதனால தான். அதே பாத்திரத்தில் நம்ம கருப்பு உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். சாதாரணமாக நீங்கள் உங்களோட சமையலில் இந்த டெய்லி ஏதாவது சட்னி வைக்கும்போது, தொகையில் இருக்கும்போது இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா கருப்பு உளுந்து கஞ்சி வைக்கிறது அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் களியும் கஞ்சி வச்சு கொடுத்தா மட்டும் பத்தாது இல்லையா. அதனால் டெய்லியுமே ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி இப்போ வந்து பனிக்காலமாக இருக்கிறனால நம்ம எப்பவும் வைக்கிற சட்னிகள் எல்லாம் விட்டுட்டு டெய்லியுமே ஏதாவது ஒரு மூலிகை இருக்கிற மாதிரி நம்மளோட சமையல் முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு மாடி தோட்டத்துக்கு செலவு பண்ணி ஒரு மாடி தோட்டம் ஒரு 10 கீரையோ 10 மூலிகையோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம அது எவ்வளோ நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ளே நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த சட்னி உண்மையாகவே நீங்கள் வச்சு பாருங்கள், அது இட்லிக்கு ரொம்பவே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, சாதாரணமாக நாக்குக்கு தான் நம்ம வந்து நல்ல ஒரு அறுசுவை கொடுப்போம். இது வந்து மூக்குக்கும் நல்ல ஒரு அப்படி ஒரு நறுமணம், வித்தியாசமான ஒரு சுவையும் மனமும் இருக்குதுங்க. அப்படியே தாளித்து வச்சுட்டேன். நல்ல என்ன சொல்கிறது, எல்லா மூலிகையும் சேரும் பொழுது மனம் சும்மா அப்படியே மூக்கிலேயே சாப்பிட்ட ஒரு திருப்தி, அந்த அளவுக்கு ஒரு நறுமணம் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் சுவை கூடுதலாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நாங்களும் நிறைய மூலிகைகள்லாம் வளர்க்குறோம் அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எப்போ முடியாமல் போகுதோ அப்போ கஷாயம் போடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அன்றாட உணவில் நம்ம வந்து மூலிகைகளை பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை முடிக்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட இதை வச்சுக்காமல் பார்த்து பயனடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் நலமோடு இருக்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.